காய்ஸ் Yamaha இந்த 2024ல என்னென்ன பைக்ஸ் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு Yamahaவோட பைக்ஸ்லேயே எந்த பைக் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Yamaha பார்த்திங்க அப்படின்னா இந்த 2024ல் நிறைய பெஸ்ட்டான பைக்ஸ், நியூ பைக்ஸும் லான்ச் பண்ண போகிறாங்க. நிறைய எக்ஸிஸ்டிங் பைக்குக்கும் நியூ மாடல்ஸ் வந்து லான்ச் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிற பைக்குன்னு பார்த்தீங்கன்னா FZS வெர்ஷன் 5ஓட டீலக்ஸ் மாடல் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 4, வெர்ஷன் 3, அதே சமயம் வெர்ஷன் 4 டீலக்ஸ் மாடல் எல்லாத்துக்குமே கலர் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா Yamaha கொடுத்துருந்தாங்க. ப்ரைஸ் அரவுண்ட் உங்களுக்கு 1,30,000 மேலே பெரிய அளவுக்கு ப்ரைஸ் கிடையாது. ஸோ FZ மாடல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1,15,000 1,30,000 தான் வந்து FZ மாடல்ஸ் எல்லாமே இருக்குது. இன்க்ளூடிங் டீலக்ஸ் மாடலும் நீங்கள் சேர்த்து பார்த்தீங்கன்னாலும் இந்த வெர்ஷன் 5 டீலக்ஸ் மாடல் பார்த்தீங்கன்னா 1,35,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில், அதாவது FZX 150 ரெட்ரோ மாடலோட ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த FZS வெர்ஷன் 5 டீலக்ஸ் மாடலில் மட்டும்தான் வரப்போகுது. ஆல்ரெடி இருக்கக்கூடிய வெர்ஷன் 4 அண்ட் வெர்ஷன் 3 இது எல்லாமே வந்து நார்மலாக கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும். வெர்ஷன் 4ஓட டீலக்ஸ் மாடலில் அடுத்த அப்டேட் தான் வெர்ஷன் 5 டீலக்ஸ் மாடல். இந்த பைக்கோட ப்ரைஸ் இப்போ 1,29,700 ப்ரைஸ் இருக்குது. அதிலிருந்து ஒரு 4,500 5,000 rupees வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. 1,35,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் FZS வெர்ஷன் 5ல டீலக்ஸ் மாடலை மட்டும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இல்லாட்டி வந்துட்டு பவர் அண்ட் டார்க் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கிளஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்ஷனில் இன்னும் நிறைய அந்த ஒரு சூப்பரான ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொண்டு வர போகிறாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன அப்டேட்ஸ் வந்து கொண்டு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இந்த வெர்ஷன் 5 மாடல்ஸில் இருக்குது. இந்த பைக்கோட ஹெட்லைட் டிசைன் அதாவது லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 4ல் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரியான சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து FZS வெர்ஷன் 5 டீலக்ஸ் மாடலையும் இந்த 2024ல் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் கொண்டு வர போகிறதா Yamaha சொல்லியிருக்காங்க. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா XSR மாடல். XSR மாடல் எல்லா வருஷமும் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த வருஷம் வரும், அந்த வருஷம் வரும்னு பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் எல்லா வருஷமுமே வந்து XSR லான்ச் பண்ணுற மாதிரியான அந்த ஒரு விஷயங்கள் Yamaha பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு இன்டர்வியூவில் சொல்லிடுறாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா இப்போது கலர் அப்டேட் கொடுக்கும்போது XSR மாடல் மேபி இந்தியாவில் லான்ச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி XSR லான்ச் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக 150cc நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். 150 XSR மாடல் R15ஓட இன்ஜின் பிளாட்ஃபார்ம் இருந்து தான் லான்ச் பண்ண போகிறாங்க. 155cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்டு 4-stroke 4-valve இன்ஜின் தான் கொடுக்க போகிறாங்க. இந்த பைக்கோட இன்ஜினுமே பார்த்தீங்கன்னா 18.4 ஹார்ஸ் பவரும் 14.1 நியூட்டன் டார்க்கும் தான் ப்ரொடியூஸ் பண்ண போகுது. 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருக்கும். ஃபிளாட்டான டக் அண்ட் ரோல் சீட், 10 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, 45 km/லிட்டர் மைலேஜும், டாப் ஸ்பீட் பார்த்தீங்க அப்படின்னா 135+ வந்து தாராளமாக போகும். சர்க்குலரான LED ஹெட் லேம்ப், LED டெயில் லேம்ப், இண்டிகேட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த 2024ல் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா LEDயில் தான் வந்து கொடுக்க போகிறாங்க. அப்ரேட்டான ஹேண்டில் பார்ஸ் வந்து இருக்க போகுது. முழுக்க சிட்டி யூசேஜுக்காக பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய பைக் XSR மாடல் இந்த 2024ல் இந்தியாவில் நம்ம எதிர்பார்க்கலாம். மூணாவதாக பார்த்தீங்கன்னா R125 இன்னைக்கு எவ்வளோ எக்ஸ்பென்சிவான பைக்காக இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஏன்னா நீங்கள் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் R15ஓட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அண்டர் 2 lakh rupeesல தான் ஆன்ரோட் ப்ரைஸ் இருக்கும். இப்போ 2.5 lakhக்கும் மேலே ப்ரைஸ் வந்து ஆன்ரோட் ப்ரைஸ் போயிட்டு இருக்கு. அதனால் R மாடலில் நமக்கு 125cc வந்து கொண்டு வர போகிறாங்க. யூரோப்பியன் மாடல் இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சவுத் ஈஸ்ட் ஏஷியா கண்ட்ரிலேயே பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா, தாய்லாண்டில் மாதிரியான கண்ட்ரீஸில் நிறைய பெஸ்ட்டான அப்டேட் கொடுத்து R125 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி R125 ட்வின் LED ஹெட்லாம்பாக இருந்தது. இப்போ பை ஃபங்க்ஷனல் LED ஹெட்லாம்பில் R மாடல் வந்து 125ல கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு அப்டேட் டிசைனை பொறுத்த வரைக்கும். ஏன்னா R7 இன்ஸ்பயர்டு R15 அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட இன்ஸ்பயர்டில் வரதுனால இந்த பைக்குக்கும் பை ஃபங்க்ஷனல் கொடுத்துருக்காங்க. இந்த R125 அண்டர் 1,50,000ல இந்தியாவில் வந்து இந்த 2024 வந்து எதிர்பார்க்கலாம். இந்த பைக்கோட இன்ஜின் R15 இன்ஜின் தான். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இனிஷியல் பிக்கப், டாப் இன் பர்ஃபார்மன்ஸ், கம்ஃபர்டபுள் கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ், டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, டியூவல் சேனல் ABS அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான பெஸ்ட்டான கான்ஃபிகரேஷனில் தான் லான்ச் பண்ண போகிறாங்க. ஆனால் அண்டர் 1,50,000ல லான்ச் பண்ணாங்கன்னா தான் இந்த பைக் வந்து வேல்யூவாக இருக்கும். அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அடுத்ததாக நாலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா 200cc நமக்கு அட்வென்ச்சர் பைக் வந்து Yamaha இந்த 2024ல் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ எக்ஸாக்டாக 200 அப்படின்னு கேட்டிங்கன்னா 200ஆகவும் இருக்கலாம், இல்லாட்டி 250cc-லையும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் பைக் வந்து வரலாம். ஏன்னா Yamaha பொறுத்த வரைக்கும்
இந்த 50cc அப்படிங்கிற அந்த ஒரு ஃபார்மட்டை எப்போவுமே கொண்டு போயிட்டு இருப்பாங்க. அதனால 150 250 அப்படிங்கும்போது நமக்கு 200 இல்லாட்டி 250ல வந்து அட்வென்ச்சர் பைக் வந்து வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்சு 250ல தான் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா கிராசர் அப்படிங்கிற ஒரு என்ட்ரி லெவல் அட்வென்ச்சர் பைக் பார்த்தீங்கன்னா 150cc குளோபல் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு அதோட ஹையர் வெர்ஷனா இந்தியாவில் 250cc வரும். எதனால ஹையர் வெர்ஷன் இந்தியாவில் லான்ச் பண்ண போறாங்கன்னா, இந்தியாவில் எக்ஸ்பல்ஸ் 200 4V இருக்கு. அண்டர் 1,70,000 ஆன் ரோட் பிரைஸ்ல பை பண்ண முடியும். ஹிமாலயன் எந்த அளவுக்கு இந்தியாவில் ஆஃப் ரோடிங் அட்வென்ச்சருக்கு லெஜெண்ட் பைக் அப்படிங்கிறதும் தெரியும். அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டியோட ரோட்ஸ்டராக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பெஸ்ட்டான பைக், அப்புறம் எஸ்டியோட அட்வென்ச்சர் பைக்ஸ் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கு. ஸோ இந்த பைக்குக்கெல்லாம் காம்படிட்டராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அண்டர் ஒரு 1,80,000 நம்ம ஒரு 250cc இல்லாட்டி 200cc அட்வென்ச்சர் பைக் வந்து யமஹா இருந்து இந்த 2024ல வந்து எதிர்பார்க்கலாம். அஞ்சாவதா பார்த்தீங்கன்னா R15 வெர்ஷன் 4ஓட நியூ ஜெனரேஷன் மாடல் வெர்ஷன் 5 மாடல் இந்த வருஷம் எண்டில் தான் லான்ச் பண்ண போறாங்க. அதாவது அக்டோபர் நவம்பர்ல தான் வெர்ஷன் 5 R15 வந்து லான்ச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்க ஐஃபோன்லாம் வாங்குற மாதிரி இருந்தால் உங்களுக்கு தெரியும், ஐஃபோன் எல்லாமே இந்த செப்டம்பர் அக்டோபர்ல தான் லான்ச் பண்ணுவாங்க நியூ மாடல். அந்த மாதிரி தான் R15 வந்து எண்ட் ஆஃப் தி இயர் தான் வந்து லான்ச் பண்ண போறாங்க. அப்படி இந்த R15 வெர்ஷன் 5 லான்ச் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இன்ஜினில் வந்து டியூன் பண்ண போகிறாங்க, ரிஃபைன் பண்ண இன்ஜினாக இருக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா நிறைய மேஜரான அப்டேட்ஸோட தான் R15 வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இதோட டிகால்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி சில எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து ரீசேஞ்ச் பண்ண போகிறாங்க. நேவிகேஷனாக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து மோனோ ஃபோக்கஸ் பை ஃபங்க்ஷனல் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ், இந்த மாதிரி எல்லாமே ஒரு பெஸ்ட்டான ஒரு பைக்காக R15 வெர்ஷன் 5 இந்த இயரோட எண்டில் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஆறாவதாக பார்த்தீங்கன்னா RX100 டெஃபினட்டாக லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா 2025 தான் லான்ச் பண்ண போகிறாங்க, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபேக்கான நியூஸ் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் RX100 பார்த்தீங்கன்னா 100cc லான்ச் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது மட்டும்தான் கொஷின் மார்க்காக இருக்கு. RX100 ஒருவேளை RX350 இல்லாட்டி RX400 அப்படிங்கிற நேமில் லான்ச் பண்ணலாம். ட்ரையம்போட ஸ்பீட் 400க்கோ இல்லை ஹார்லி டேவிட்சனோட 440 X440க்கோ வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஒரு நியோ ரெட்ரோ ரோட்ஸ்டர் அந்த மாதிரியான ஒரு டிசைனில் ஒரு 400cc RX அப்படிங்கிற நேமில் லான்ச் பண்ணாங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய மார்க்கெட் வேல்யூக்கு யமஹாவில் எக்கச்சக்கமான ஃபேன் பேஸும் RXக்கு இருக்காங்க. அதனால் வெயிட் பண்ணுறாங்க. ஏன்னா இன்றைக்கி 100cc அதுவும் ஒரு எவ்ரிடே யூசேஜுக்கு 2 ஸ்ட்ரோக் இல்லாமல் 4 ஸ்ட்ரோக் இன்ஜினில் RX100 பெஸ்ட்டாக இருக்குமா அப்படிங்கிறதும் யோசிக்கிறதுனால 400cc இல்லாட்டி 350cc RX மாடல் வரதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால தான் என்ன மாதிரியான மார்க்கெட்டில் வந்து என்ன மாதிரி சிசி கொண்டு வரலாங்கிறதுல ஒரு கன்ஃபியூஷன் இருக்கிறதுனால தான் RX100 இன்னைக்கு வரைக்கும் லான்ச்சோ இல்லை ஏதாவது அஃபிஷியல் இன்ஃபர்மேஷனோ வந்து வெளியே வராமல் இருக்குது. ஏழாவதாக பார்த்தீங்கன்னா MT125 வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த வருஷம் அப்டேட்டட் மாடல் MT மாடலை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக 2.5 lakh பக்கம் வந்துடும், 2,10,000க்கு மேலே வந்துடும். அப்படி இருக்கும்போது அஃபோர்டபுள் ப்ரைஸில் MT மாடல் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் MT125 லான்ச் பண்ண போகிறாங்க. MT125 இப்போ பார்க்கும்போது 1,45,000க்கும் மேலே எக்ஷோரூம் ப்ரைஸில் தான் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம NS200 வாங்கிடலாம், இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவோட எக்ஸ்பல்ஸ் நமக்கு இருக்குது, ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 200 இருக்குது. இந்த மாதிரியான நிறைய ஆப்ஷன் நமக்கு பைக் இருக்கிறதுனால கண்டிப்பாக யமஹா கண்டிப்பாக பைக்கோட ப்ரைஸ் கம்மி பண்ணி தான் MT125 வந்து இந்த வருஷமே லான்ச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எட்டாவதாக பார்த்தீங்கன்னா நியூ ஜெனரேஷன் இல்லாட்டி நியூ இன்ஜினில் இருக்கக்கூடிய M/150 அப்படிங்கிற நியூ மாடல். இந்த M/150 பார்த்தீங்கன்னா தாய்லாந்து, இந்தோனேஷியாவில் இருக்குது. இந்த பைக் பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரீஸில் ஒரு MT-15 மாதிரியான ஒரு டிசைனில் இருக்கக்கூடிய நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர். அந்த கண்ட்ரீஸ்லுமே MT-15 இருக்குது. பட் இருந்தாலும் எக்ஸஸாக நம்ம ஊரில் எப்படி FZ மாடல் இருக்கோ அந்த மாதிரி இந்த M/ மாடல் இந்தியாவில் கண்டிப்பாக ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸுக்கு மைலேஜும் பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மேபி M/150 லான்ச் பண்ணுறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்பதாவதாக பார்த்தீங்கன்னா MT-15ஓட வெர்ஷன் 3 மாடல். MT-15 வெர்ஷன் 3 பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மேஜரான அப்டேட்டோட வரப்போகுதுங்க. நீங்கள் இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், இப்போ கலர் அப்டேட் R15க்கு கொடுத்தாங்க, FZ மாடலுக்கு கொடுத்தாங்க, FZX கொடுத்தாங்க, ஆனால் MT மாடலுக்கு கொடுக்க கிடையாது. ஸோ எப்படி R15 வெர்ஷன் 5 எண்ட் ஆஃப் தி இயர் லான்ச் பண்ண போகிறாங்களோ MT மாடலுக்கு இன்னும் 1 or 2 monthsல நியூ ஜெனரேஷன் மாடல் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. கண்டிப்பாக ரீசனபிளான ப்ரைஸாக இருக்கும். ஒரு சில நியூ கான்ஃபிகரேஷன், நியூ டெக்னாலஜி வந்து இந்த வெர்ஷன் 3ல வந்து எதிர்பார்க்கலாம்.
கடைசியாக 10வதாக பார்த்தீங்கன்னா R7 அப்படிங்கிற நியூ மாடல் ஒரு 10 லட்ச ரூபா இருக்கக்கூடிய பைக். R7 இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அப்கமிங் வரப்போகுது. ஆனால் 10 லட்ச ரூபா R7 அப்படிங்கும்போது R3யோட ப்ரைஸே கிட்டத்தட்ட 5.5 லட்ச ரூபா இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம R3க்கு R7 வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு தான் நான் யோசிப்பேன். ஸோ அந்த அளவுக்கு ப்ரைஸ் எல்லாமே ஒரு ஸ்போர்ட்ஸ் மாடல் பைக் யமஹாவில் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ப்ரைஸில் இருக்குது. R7ம் இந்தியாவில் 2024 வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அதோட ப்ரைஸுமே 10 லேக்குக்கும் மேலே தான் போக போகுது. ஓகே கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் யமஹா அப்கமிங் என்னென்ன பைக்ஸ் எல்லாமே இந்த 2024 அப்கமிங்கில் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். உங்களுக்கு இந்த 10 யமஹாவோட அப்கமிங் பைக்ஸில் எந்த பைக் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு பிடிக்கலனா அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஹாவ் அ குட் டே.